நடிகனா ஓகே, ஆனா பன்முக திறமையாளர்களா தனுஷ் கிட்ட நெருங்க முடியாத ரஜினி. அதுல சூப்பர் ஸ்டார் சரிக்கிட்டு இருக்காராம். என்ன இந்த விஷயம்? மேலும் சூப்பர் ஸ்டாரையே கோவப்படுத்தின தனுஷ் ஏன் இப்படி நடந்துச்சு? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுஷ் தமிழ் சினிமாவில் பன்முக திறமையாளராக கலக்கி வரும் நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த விஷயத்துல கோட்டை விட்டுருக்காராம். அதாவது கோலிவுட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு கொண்டாடப்படும் நடிகர் என்றா அது தனுஷ் தான். உழைப்புக்கு நிச்சயம் உயர்வு உண்டு என்பதற்கு அவர் சிறந்த எடுத்துக்காட்டு. 12ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனதும் சினிமாவில் அப்பாவின் தயவுடன் அறிமுகமானாலும் அவர் சந்தித்த விமர்சனங்கள் ஏண்டா சினிமாவுக்கு வந்தோம் என எண்ண வைத்தது. அந்த அளவுக்கு அவரின் தோற்றத்தையும் நடிப்பையும் பலர் விமர்சனம் செஞ்சாங்க. கருப்பா இருந்தா சினிமாவில் சாதிக்க முடியாது என்பதை உடைத்தெறிந்தவர் ரஜினிகாந்த். அவரை போலவே ஒல்லியா இருந்தாலும் சினிமாவில் மாஸ் ஹீரோ ஆகலாம் என நிரூபித்து காட்டியவர் தனுஷ். நடிகர் ரஜினிகாந்தின் மிக பெரும் ரசிகரான தனுஷ் அவரை பார்த்துதான் சினிமாவில் நடிக்க வந்திருக்காரு. இன்று ரஜினியின் மருமகன் ஆன பின்பும் அவர் மீதுள்ள கிரேஸ் தனுஷுக்கு குறையவே இல்லை. இப்படி தனுஷ் ரஜினியை ஒரு லெஜண்டா பார்த்தாலும் அவர்கள் இருவருக்கும் இடையே ஆன ஒப்பீடு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி தனுஷ் இன்று சினிமாவில் பன்முக திறமையாளராக ஜொலித்தாலும் அவர் அளவுக்கு ரஜினியால் சாதிக்க முடியவில்லை என கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட், டோலிவுட் என பல்வேறு திரையுலகில் சாதித்த நடிகர்கள் என்றால் அது ரஜினி மற்றும் தனுஷ் தான். ஆரம்பத்தில் நடிகராக மட்டும் இருந்த தனுஷ் பின்னணி பாடகர் ஆனார். அதைத் தொடர்ந்து பாடலாசிரியர் ஆனார். அதுவும் சக்சஸ் ஆனதால தயாரிப்பாளர் ஆனார். அதிலும் வெற்றி கிட்டியதை அடுத்து இயக்குனராக அவதாரம் எடுத்தார். நாட்டு சரக்கு பாடல் முதல் ராயனில் ஏஆர் ரகுமானுடன் சேர்ந்து தனுஷ் பாடிய அடங்காத அசுரன் பாடல் வரை அவர் பாடிய பெரும்பாலான பாடல்கள் ஹிட் அடிச்சிருக்கு. அதே போல அவர் எழுதிய பாடல் வரிகளும் கவனம் ஈர்த்திருக்கு. மறுபுறம் தயாரிப்பாளராக அவர் தயாரித்த எதிர்நீச்சல், காக்கி சட்டை, காக்கா முட்டை ஆகிய படங்கள் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அதே போல இயக்குனரா பாப்பாண்டி, ராயன் என அவர் இயக்கிய 2 படங்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இதையெல்லாம் ரஜினி பண்ணி இருக்கிறார். வள்ளி, பாபா போன்ற படங்களின் கதை ரஜினியுடையதுதான். அந்த 2 படங்களும் தோல்வியை சந்தித்ததால் அடுத்து அந்த பக்கம் ரஜினி செல்லவில்லை. அதே போல லோட்டஸ் இன்டர்நேஷனல் என்கின்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் ரஜினி தயாரித்த பாபா படம் படுதோல்வி அடைந்ததால் பட தயாரிப்பையும் கைவிட்டார் ரஜினி. இது தவிர பாடகராக மன்னன் படத்திலும் கோச்சடையான் படத்திலும் பாடியிருக்கிறார். அதுவும் கிளிக் ஆகாததால் அதையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு நடிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார். ஒரு நடிகனாக சாதித்த ரஜினி ஒரு பன்முக திறமையாளராக சாதிக்க முடியவில்லை. அதனால் அந்த விஷயத்தில் தனுஷ் கிட்ட ரஜினியால் நெருங்க முடியாது என்பதுதான் உண்மை என்று அனைவரும் சொல்கிறார்கள். அதே போல ரஜினி இன்று வரை அவர் மனைவியுடன் சேர்ந்து வாழ்கிறார். ஆனால் தனுஷால் ரஜினியின் மகளுடன் சேர்ந்து வாழும் நிலைமை இல்லை. தனுஷால் யாரையும் அனுசரித்து செல்ல முடியாது. அதனால் ரஜினி கோபமடைந்து தனுஷ் எதில் சாதிச்சாலும் வாழ்க்கையில முதல்ல சாதிக்கணும். வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும். வாழ்க்கையிலே ஒருத்தன் தவறி விழுந்தால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையே தவறி போய்விடும் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னதை எந்த மாதிரி பாக்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.